ஐயா மாப்போசியின் வரலாற்று புகழை மறைக்கும் வகையில் பேசிய பாட்டாளி மக்கள் கட்சி சௌமியா அன்புமணிக்கு வீர சான்றோர் கிராமணியர் பேரவை கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. காலகட்டத்தில் ஐயாவின் வாழ்க்கை வரலாறை சட்டமன்றத்தில் அவருடைய புகழை இரட்டடிப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். சௌமியா அன்புமணி அவர்கள் முதட்டது எனது தாத்தா என்று அவர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பேசியதற்கு நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இந்திய சுதந்திர போராட்ட வீரரும் தமிழகத்தின் காவல் தெய்வம் என அழைக்கப்படும் மாப்போசி அவர்களின் 121வது பிறந்த தினத்தை முன்னிட்டு சென்னை தியாகராயர் நகரில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு தமிழக அரசின் சார்பில் அமைச்சர்கள் திரு புஷி ஆனந்த், திரு ராஜ்மோகன், திரு வெங்கட்ரமணன் மற்றும் தொழிலதிபர் விஜிபி சந்தோஷனம் உள்ளிட்ட பலரும் மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். அதனைத் தொடர்ந்து வீர சான்றோர் கிராமணியர் பேரவையின் சார்பில் அவரது திருவுருவ சிலைக்கு மலர் தூவி பல்வேறு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சி தொடர்பாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த வீர சான்றோர் கிராமணியர் பேரவையின் பொதுச் செயலாளர் OMR திரு குணா கிராமணியார் கூறுகையில், கிராமணிய சமுதாயத்தின் மாபெரும் தலைவராகிய ஐயா மாப்போசியின் வரலாற்று புகழை மறைக்கும் வகையில் பாட்டாளி மக்கள் கட்சி சட்டமன்ற உறுப்பினர் திரு சௌமியா அன்புமணி அவர்கள் சட்டமன்றத்தில் தவறான தகவலை கொடுத்துள்ளார். அதற்காக நாங்கள் கடும் கண்டனத்தை தெரிவிக்கிறோம் என தெரிவித்தார். அனைவருக்கும் வணக்கம். வீர சான்றோர் கிராமணியார் பேரவையின் மாநில பொதுச் செயலாளர் OMR குணா கிராமணி பேசுறேங்க. இன்று தமிழகத்தின் எல்லைச்சாமி, சிலம்பு செல்வர், பத்மஸ்ரீ ஐயா மாப்போ சிவஞானம் கிராமணியார் அவர்களின் 121வது பிறந்தநாள் விழா. இந்த பிறந்தநாள் விழாவில் வீர சான்றோர் கிராமணியார் பேரவை சார்பாக தலைமை நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், ஒன்றிய நிர்வாகிகள், வட்ட நிர்வாகிகள் போன்ற அனைத்து இரத்த உறவுகளும் இணைந்து ஐயாவின் 121வது பிறந்தநாள் விழா மிக சீரும் சிறப்பமாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நாளில் ஐயா பிறந்த நாளில் நாங்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறோம். தமிழகத்தின் எல்லைச்சாமியாக இருந்தவர் இன்று திருத்தணி மற்றும் சென்னை தமிழகத்தோடு இணைக்க பல போராட்டங்கள் நடத்தி ஆந்திராவிடம் சவால் விட்டு அதை மீட்டு தமிழகத்தோடு இணைத்து காட்டியவர் ஐயா மாப்போ சிவஞானம் கிராமணியார். அது மட்டுமல்ல, 156 புத்தகங்கள் எழுதியவர், சிறந்த முறையில் தமிழ் பற்றாளராக வலம் வந்தவர். நமது கட்டபொம்மையும் வாவு சிதம்பர பிள்ளை வாழ்க்கை வரலாறை இன்று தமிழகத்தில் அதிக அளவில் பரப்பியவர் ஐயா மாப்போ சிவஞானம் அவர்கள் தான். இன்று அவர் சார்ந்த சமுதாயத்தினர்கள், கட்டபொம்மை மற்றும் வாவு சிதம்பர சமுதாயத்தினர்களாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளே அடுத்த கட்டத்திற்கு அவர் சமுதாய தலைவராக உற்று நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவரை தெரிவித்த ஐயா மாப்போசியோட வாழ்க்கை வரலாறு இன்னறைய தலைமுறைகளுக்கும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற தமிழ் மக்களுக்கும் தெரியாமல் இருந்து கொண்டிருக்கிறது என்பதே ஒரு வேதனையை தருகிறது. இதெல்லாம் மாற்ற வேண்டும். தமிழக அரசு மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களுக்கு நாங்கள் எங்கள் வீர சான்றோர் கிராமணிய பேரவை சார்பாக ஒரு கோரிக்கை வைக்கிறோம். ஐயா அவர்களுக்கு மெரினா கடற்கரையில் ஒரு சிலை ஒன்று அமைக்க வேண்டும். ஏனென்றால் சென்னை இன்னைக்கு இருக்கிறது காரணமே ஐயா மட்டும்தான். அப்படிப்பட்ட தலைவருக்கு ஏதோ ஒரு இடத்தில் ஒரு சிலையை வைத்திருக்கிறார்கள். அதை மாற்றி சென்னைக்கு தலைநகரமாக மெரினா கடற்கரை வைத்தால் பொழுதுபோக்கு இடமாக அந்த மெரினா கடற்கரை இருந்து கொண்டிருக்கிறது. சிறுவர் முதல் பெரியவர்களே அந்த இடத்தில் கடற்கரையை ரசிக்க வந்து கொண்டிருக்கும் போது ஐயா அவர்கள் வாழ்க்கை வரலாறு மக்களுக்கு தெரிய விதமாக இருக்கும் என்பதை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஒரு இடத்தில் ஐயா அவர்களுக்கு மணிமண்டபமும் கட்டினால் மிக சீரும் சிறப்பமாக இருக்கும். அது மட்டுமல்ல, பனை விவசாயிகளுக்கான அங்கீகாரம் இதுவரைக்கும் கிடைக்கவில்லை. இது நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கிறது. பக்கத்து மாநிலமான புதுவையிலும் ஆந்திராவிலும் கேரளாவிலும் அதற்கான உரிமை உண்டு. பணம்பால் இறக்குவதற்கு அனுமதி இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தமிழக அரசில் மட்டும்தான் இதுவரைக்கும் 1937 போட்ட சட்டம், அந்த கல்லு மது சட்டத்தை அடிப்படையில் இறக்கக்கூடாது என்ற சட்டத்தை இதுவரைக்கும் அதை அனுமதிக்காமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். பல பேர் பனை விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த சமுதாயத்தை சார்ந்தவர் நாங்களும் போராடி கொண்டிருக்கிறோம். ஆனால் அதற்கான அங்கீகாரம் தமிழக அரசு உற்று நோக்கி பனை விவசாயிகளுக்கு பணம்பால் இறக்குவதற்கு கல் இறக்கினால் மிக சீரம் சிறப்பாக இருக்கும் என்பது பனை விவசாயிகளுக்கு அடுத்த கட்டத்திற்கான அவர்கள் பிள்ளைகளுக்கும் அந்த குடும்பத்திற்கும் உயர்மட்டத்திற்கு போறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இது சார்பா நீங்க அந்த துறையை சார்ந்தவனை பார்த்து என்ன மனு என்ன கொடுத்துருக்கீங்களா, என்ன சொல்லிருக்கீங்களா, அதை பத்தி கேட்டிருக்கீங்களா? இப்பதான் அரசியல்ல அவங்க வந்திருக்காங்க. இப்பதான் 2 மாதங்கள் ஆகி கொண்டு இருக்கிறது. இன்னும் அடுத்த கட்டத்திற்கான எங்க பேரவையின் சார்பாக அவர்களுக்கு நாங்கள் கோரிக்கை வைப்பதற்கு இருக்கிறோம். அது மட்டுமல்ல, மதுரை நீதிமன்றத்துல இதற்கு கல் இறக்கக்கூடாது என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். ஆனால் இதுவரைக்கும் தமிழக அரசு அதை முன்வந்து அதற்கான விளக்கத்தை கொடுக்காம இருந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்துல பணம்பால் இறக்கினால்
அதிகமான குடும்பங்கள் செல்வாக்காக கொஞ்சம் பெற்று அதிக அளவில் வருவார்கள் என்பது தெரியும். பணம்பால் என்பது ஒரு உணவு பட்டியல தான் இருக்க தவிர அது மருந்து கிடையாது. அரசியலமைப்பு சட்டத்திலேயே பணம்பால் என்பது உணவுப் பொருளாக தான் கருதப்படுகிறது. ஆனால் அதுவே தெரியாமல் சில பேர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் அல்லாமல் இன்னைக்கு காலகட்டத்தில் ஐயாவின் வாழ்க்கை வரலாறை சட்டமன்றத்தில் அவருடைய புகழை இரட்டடிப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். சௌமியா அன்புமணி அவர்கள் முதல் குரலாக சட்டமன்றத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். என்னவென்றால் பாத்தீங்கன்னா, தன்னிகை திருத்தணியை மீட்டது எனது தாத்தா என்று அவர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். திருத்தணிக்கு ஆணி வேறாக அதை மீட்கிறதுக்கு போராடியவர் ஐயா மாப்போ சிவஞானம் கிராமணியார் என்பது அனைத்து தமிழ் மக்களுக்கும் தெரியும் என்பது தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் பேசியதற்கு நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். தன்னிகை மட்டும் இல்ல, சென்னையின் தலைநகரமான சென்னையே அவர்தான் ஆந்திராவிடம் சவால் விட்டு மீட்டுக் கொடுத்தார். ஆந்திரா திருப்பதி தமக்கேன போய் கொண்டிருந்த போது மீசகார கிராமணியாரே வெளியேறு என்றுதான் கூறினார் தவிர மாப்போசி வெளியேறு என்று அந்த காலத்தை கூறவில்லை. அப்படிப்பட்ட ஒரு சமூகம் இன்று அடையாளமே தெரியாமல் இருந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு எங்களுடைய சென்னை 75% கிராமணியார்களுடைய சொத்துக்கள் தான் சென்னை முழுவதும் இருந்து கொண்டிருக்கிறது என்பது மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். இன்று அதிக அளவில் அரசியலிலும் எங்கள் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எந்த ஒரு அளவிலும் அரசாங்க சட்டமன்றத்தில் போக முடியாம நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். மாண்புமிகு விஜய் அவர்கள் எங்கள் சமுதாயத்தை கொஞ்சம் உற்று நோக்க வேண்டும், எங்களுக்கான உரிமைகளை கொடுக்குவார் என்று நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.